உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆச்சரியமானவர் என் வாழ்வில், என் வாழ்வில் அதிசயமான. சொல்லுங்க பார்க்கலாம். ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவர். எங்களோடு பேச ஆண்டவரே, எங்கள் நடுவில் நீங்கள் இருக்கிறீங்க. எங்களை நேர்வழியா நடத்துங்கப்பா. எங்களுக்கு ஜீவனை தந்து நடத்துங்கப்பா. பலன் தந்து நடத்துங்கப்பா. ஆச்சரியமா நடத்துங்க. தங்கள் ஆபத்தில் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் வசனத்தை அனுப்பினார். ஆபத்தில் கூப்பிட்டாங்க, வசனத்தை அனுப்பினார். வசனம் அவர்களை குணமாக்கிட்டு, வசனம் அவர்களை அழிவுக்கு தப்ப பண்ணிட்டு. இன்னும் பகல் வசனம் வரட்டும். இன்னும் பகல் பரலோகத்தின் மன்னா வரட்டும். இன்னும் பகல் பரலோகத்தின் மகிமை வரட்டும். பனி பெய்து நீங்கின பின்பு மன்னா வந்ததே. ஆராதனைக்கு பின் ஒரு மன்னா, தேவ மகிமை சபையில் இருக்குது. இன்னைக்கு ஒரு பரிசுத்த மன்னா, ஒரு பரிசுத்த வார்த்தைய, பரிசுத்த வசனத்தை எங்க நடுவில் கர்த்தர் விதைப்பீராக, விதைப்பீராக. விதைக்கிறவர் மனுஷகுமார. அது நல்ல நிலத்தில் இன்னைக்கு விதைக்கப்படுவதாக, நல்ல நிலத்தில் விதைக்கப்படுவதாக. செத்த நிலைகள் உயிர்ப்பிக்கப்படத்தக்க, செத்த நிலைகள் மாறத்தக்க பரிசுத்தாவின் வார்த்தைகள் இன்னைக்கு வெளிப்படுவதாக. செத்த நிலைகள் நிர்மூலமாகத்தக்க ஆண்டவர் கிருபை தருவீராக. ஆண்டவர் கிருபை தருவீராக. உங்க நாமம் உயரட்டும், வழி நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே. எல்லாரும் திருப்பிக் கொள்ளணும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். அதனுடைய 31ஆம் வசனம், 32வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 32வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உதவி செய்வாராக. சேர்ந்து வாசிக்கலாமா? கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை. அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்றான். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவிக்குரிய செத்த நிலை அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த கால வேளையில சில வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆவிக்குரிய செத்த நிலை. இங்க எலிசாவின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். எலியா நாட்கள்ல நம்ம ஏற்கனவே ஒரு 2 வாரத்துக்கு முன்ன தியானித்தோம். எலியாவுடைய காலத்தில் சாரிபாத்தின் விதவையின் மகனுடைய ஆத்துமா அவனை விட்டு வெளியேறினது அப்படின்னு தியானித்தோம். ஆமா, எலியா ஜெபம்ண்டார், ஆண்டவரே இவனுடைய ஆத்துமா இவனுக்குள்ள திரும்ப வரட்டும் என்று சொல்லி ஜெபித்தார். இங்க எலிசாவின் நாட்களில் ஒரு சம்பவம் நடக்கிறது. சூனோம் என்கிற ஊரில் எலிசா அடிக்கடி ஊழியத்திற்கு வரும்போது அந்த ஊரை சார்ந்த ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ, நல்ல ஐஸ்வர்யமான ஒரு குடும்பம், பெரிய குடும்பம். அதனால்தான் பைபிள் சூனோம் ஊர்காரி அப்படின்னு சொல்றதுனாலதான் சூனோமியால் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அந்த ஊர்காரி அவருடைய பெயர் சொல்லப்படல. அந்த சூனோமியால் ஆமென் தன்னுடைய கணவனை பார்த்து சொன்னால், நம்மிடத்தில் வந்து போகிற தீர்க்கதரிசிக்கு ஒரு வீட்டை கட்டுவோம், மேல ஒரு அறையை கட்டுவோம்னு சொல்லி ஒரு அறையை கட்டி அங்க எலிசாவை தங்க வைத்தார். தங்க வைத்ததின் விளைவாய், அதன் ஆசீர்வாதமாய் எலிசா சொன்னார், உற்பவ கால திட்டத்துல உனக்கு ஒரு பிள்ளைய கர்த்தர் தருவார். நமக்கு சம்பவம் தெரியும், நான் கடந்து போகிறேன்.
ஆண்டவர் சொன்னபடியே பிள்ளை கொடுத்தார். பிள்ளை வளர்ந்தது. வளர்ந்து வரும்போ பிள்ளை ஒரு நாள் தகப்பனோடு வயல்வெளியில் இருக்கும்போ எனக்கு தலை வலிக்குதுன்னு பிள்ளை சொல்லிச்சு. தகப்பன் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். அனுப்பிவிட்ட இடத்துல பிள்ளை தாயின் மடியிலேயே செத்து போயிற்று. அந்த பிள்ளையை கொண்டு எலிசா தங்கியிருந்த அறையின் கட்டில் மேல் கிடத்தி விட்டு நேர ஒரு கழுதையிலே அவன் சேனம் வைத்து ஏறி உட்கார்ந்து எலிசா இருக்கும் இடத்திற்கு வந்தான். எலிசா தூரத்தில் வருகிறதை கண்டு சூனோமியால் வருகிறாள். அவள் எப்படி இருக்கிறான் விசாரி என்று கேயாசி அனுப்பினான். அவள் சொன்னா நல்லா தான் இருக்கிற, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வேகமாய் ஓடி வந்து எலிசாவின் பாதத்தில் விழுந்து அழுதாள். அப்பதான் எலிசாவுக்கு ஒன்று புரிந்தது, இவளுடைய ஆத்துமா துக்கமா இருக்கிறது என்பதை புரிந்தவர் கேட்கிற என்ன பிரச்சனை? அவள் சொன்னா என் பிள்ளை மரித்து போயிருச்சு. நான் சொல்லலையா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம், என்னை நம்ப பண்ண வேண்டாம், நான் சொல்லலையான்னு சொல்லும்போ எலிசா உடனே சொன்ன முதல் வார்த்தை, கேயாசியை பார்த்து என் தடியை பிடித்து கொண்டு நீ புறப்பட்டு போ, வழியில யாரோடும் பேசாத, நேர சூனோமியால் வீட்டுக்கு போ, மேல் மாடிக்கு போ, பிள்ளையின் மேல் அந்த தடியை போடு அப்படின்னு சொல்லி அனுப்பினார். கேயாசி வேகமாய் ஓடினார். ஓடி 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 நேர போய் பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். வைத்த போது வசனம் சொல்லுகிறது, சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. சத்தமும் இல்லை, சொல்லுங்க, சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. பிள்ளை செத்து கிடக்கிறது, சத்தம் போடல, உணர்ச்சி இல்லை. திரும்ப வந்து சொல்லுகிறான், பிள்ளை விழிக்கவில்லை. எலிசா தன்னுடைய கோலை கொடுத்து அனுப்பினான், தன் தடியை கொடுத்து அனுப்பினான். ஆனால் அது வேலை செய்யல. இப்ப எலிசா திரும்ப வருகிறான். அந்த வீட்டுக்குள்ள வந்து கேயாசியும் சூனோமியாலையும் வெளியே அனுப்பிட்டு எலிசா மாத்திரம் உள்ள நிற்கிறான். இப்ப நிற்கும் போது நடக்கிற சம்பவம் 32ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். 32ஆம் வசனம். எலிசா வீட்டுக்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை கட்டிலின் மேல் செத்து கிடக்கிறதை, செத்து கிடந்தான். கட்டிலின் மேல் எப்படி கிடந்தான்? செத்து கிடந்தான். இந்த பிள்ளையை கொடுத்தது கர்த்தர். இந்த பிள்ளையை தருவேன்னு வாக்கு பண்ணினது கர்த்தர். கர்த்தர் கொடுத்த பிள்ளை, கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ண ஆசீர்வாதம், கர்த்தரால் வரப்பட்ட நன்மை. ஆனா இப்போ பாருங்க, பிள்ளை செத்து கிடந்தான். பிள்ளை செத்து கிடக்கிறதை எலிசா கண்டான். இது எலிசாவுக்கும் ஒரு சவால். ஆமை, இதை வாசிக்கிற நமக்கும் ஒரு சவால். அநேக நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செத்த நிலையிலே தள்ளப்படுகிறது. செத்த நிலையில விழுந்து கிடக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பல நேரங்களில் ஜீவனற்றதாய் மாறிவிடுகிறது. உணர்ச்சி இல்லை, பாட்டு பாடுறோம், உணர்ச்சி இல்லை, ஆராதிக்கிறோம், உணர்ச்சி இல்லை, உணர்த்தப்படுதல் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் இல்லை. எத்தனை ஜெபங்கள் வந்தாலும் நமக்குள்ள அசைவு இல்லை, எத்தனை உபவாசம் வந்தாலும் நமக்குள்ள அசைவு இல்லை, எத்தனை ஆராதனை வந்தாலும் நமக்குள்ள அசைவு இல்லை. ஏன் அசைவு இல்லை? கேயாசி ஓடி வந்து தவிக்க யாரோடையும் பேசாமல் இந்த கோலை கொண்டு எப்படியாவது பிள்ளையின் முகத்தில் வைக்கணும்னு ஆசையாய் ஓடி வந்தான். ஆனா அவன் வைத்த போது பிள்ளைக்குள்ள உணர்ச்சி வரல, பிள்ளைக்குள்ள மாற்றம் வரல. நல்லா புரிந்து கொள்ளுங்க, பல நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை தட்டி எழுப்ப பிரயாசப்படுகிறார், நம்முடைய வாழ்க்கையை தூக்கிவிட பிரயாசப்படுகிறார். ஆனால் உணர்ச்சியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விழுந்து போன ஜீவியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கால வேளையிலே நம்முடைய ஆவிக்குரிய செத்த நிலைமையில் இருந்து ஆண்டவர் நம்மை வெளியே கொண்டு வருவாராக. ஆவிக்குரிய செத்த நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பாராக. ஆவிக்குரிய மந்த நிலையில் இருந்து ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. ஏன் தெரியுமா? செத்த நிலையில கிடப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் கைவிடப்பட்டு மணவாளன் இயேசு வரும்போது கைவிடப்படுவோம். நம் செத்த நிலையில் வாழும்படி கர்த்தர் அழைக்கல, ஆண்டவர் அழைத்தது அவருடைய பிரசன்னத்திலே வாழும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு 6 காரியம் இருக்கிறது, செத்த நிலையின் அடையாளங்கள். ஆவிக்குரிய மனுஷனுடைய செத்த நிலையின் அடையாளங்கள். அந்த 6ல் ஒன்னே ஒன்று மட்டும்தான் நான் பேசுவேன். 6 விஷயத்தையும் சொல்றேன். நீங்கள் எழுதுகிறவர்கள் எழுதி கொள்ளுங்கள், கர்த்தர் உதவி செய்வாராக. செத்த நிலைக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. செத்த
செத்த நிலைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கை செத்துருச்சின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 6 விஷயத்தை வைத்து பார்த்தா புரியும் ஆவிக்குரிய வாழ்க்கை உயிரோடு இருக்கா செத்து போயிருச்சான்னு. 1, மதிகட்ட நிலைமை. என்ன நிலைமை சொல்லுங்க? என்ன நிலைமை? மதிகட்ட நிலைமை. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். வேக வேகமா வாசிக்கணும், ஆண்டவர் உதவி செய்வாராக. மதிகட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனான். அப்னேர் செத்து போனது மதிகட்டவன் சாகிறது போல. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, மதிகட்டவன் செத்து போனவனுக்கு அடையாளம். ஏன் இப்படி சொன்னார்? 34ஆம் வசனம், உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை, துஷ்டர் கையில் மடிகிறது போல என்ன செஞ்ச? அதாங்க மதிகட்டவன். மதிகட்டவன் என்ன தெரியுமா? கையில விலங்கு போடல, கால்கள விலங்கு போடல, தப்பிக்கணும் நினைச்சா ஓடி தப்பிக்கலாம். ஆனா மதிகட்டவன் மாதிரி அவன் தப்பிக்காமல் எதிரியின் கையில தந்திரமாய் சிக்கின, தந்திரத்தில் சிக்கிக்கொண்ட குருவியை போல இந்த அப்னேர் சிக்கிக்கொண்டு அவர் சொல்றார், மதிகட்டவன் சாகிறது போல செத்து போனாயே. அப்ப நல்லா புரிந்து கொள்ளணும், என்னால தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள ஓட முடியலன்னா நான் செத்து போயிட்டேன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? ஆமே, இந்த அப்னேர் நின்னது எப்ரோனுடைய ஒளிமுக வாசலில். எப்ரோன் அந்த நாட்களில் ஆமே அடைக்கல பட்டணத்தில் சிறந்த பட்டணம் எப்ரோன் பட்டணம். இந்த அப்னேர் மாத்திரம் வாசலை விட்டு கொஞ்சம் உள்ள ஓடி இருந்தா இவன் உயிரை யாரும் கொல்ல முடியாது, இவனை யாரும் அழிக்க முடியாது. அந்த எப்ரோன்ல பிரதான ஆசாரியன் உண்டு. அந்த எப்ரோன்ல தாவீது ராஜாவா இருக்கிறான். அந்த எப்ரோன்ல ஆராதனை இருக்கிறது. இவன் கொஞ்சம் ஓடி இருந்தா எப்ரோன்ல ஓடி தப்பிச்சிருந்திருக்கலாம். அதனால தான் தாவீது சொல்றார், ஏய் கைகள் கட்டப்படல, கால்கள் கட்டப்படல, அப்போ எப்ரோனுக்குள்ள ஓட வேண்டியதான ஒளிமுக வாசலில் மதிகட்டவன் சாகிறது போல, புத்தி இல்லாதவன் சாகிறது போல நீ செத்து போனாயே. இந்த அறிவு கூட உனக்கு இல்லையா? ஓட வேண்டிய பிரசனத்துக்குள்ள ஓடாதவன் செத்து போனவனுக்கு சமம். 2வதாக, துணிகரம் உள்ளவன் செத்து போனவனுக்கு சமம். என்ன உள்ளவன்? 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது, அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில செத்தான். 2வது துணிகரம், செத்த நிலைக்கு அடையாளம் அவன்கிட்ட துணிகரம் பெருகும். இங்க வாசிக்கிற ஊசாவை குறித்து, பெட்டியை தொடக்கூடாது என்பது பிரமாணம். ஆமை, பெட்டியை யாரும் தொடக்கூடாது, அதை தூக்கி சுமக்கிறவர்கள் கூட பெட்டியை தொடக்கூடாது, அந்த தண்டுகளை பிடிச்சுதான் சுமக்கணும். ஆனா ஊசாவை குறித்து வாசிக்கிறோம், அவன் துணிகரமாய் துணிந்து தொட்டான். அவனுக்கு தெரியும் தொட்டா கர்த்தருக்கு கோபம் வரும்னு. ஆனா எதுக்கு தெரியுமா துணிஞ்சு தொட்டான்? இப்ப சுமக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டி மாட்டு வண்டியில ஏத்தி விட்டு இருக்குது. அதனால அவனுக்கு புரிஞ்சுது இந்த பெட்டி ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை போல அப்படின்னு. இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த ஊசா இந்த பெட்டிக்கு பயப்படாததுக்கு ஒரு காரணம் தேவனுடைய அமைதி. சொல்லுங்க, தேவனுடைய துணிகர எங்க வரும் தெரியுமா? கர்த்தருடைய அமைதி யார் வாழ்க்கையில் இருக்குதோ அவன் வாழ்க்கையில கண்டிப்பா துணிகரம் வரும். ஏன் இப்படி சொல்றேன் தெரியுமா? இந்த ஊசா யார் தெரியுமா? 3ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரனாகிய ஊசாவும், யாரு? யாருடைய குமாரன்? பேசணும். யாருடைய குமாரன்? சொல்லுங்க, யாருடைய குமாரன்? சத்தமா சொல்லுங்க, யாருடைய குமாரன்? அபினதாபின் குமாரன். சரியா? அபினதாபின் குமாரன் ஊசாவை கர்த்தர் அடிச்சு கொன்னார். சரி, இந்த அபினதாபு வீட்டில் என்ன இருந்துச்சு தெரியுமா? 1 சாமுவேல்
1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டில் கொண்டு வந்து வைத்தார்கள். போதும். கிட்டத்தட்ட சும்மா சும்மா ஒரு கணக்கு சொல்லணும். கிட்டத்தட்ட சவுல் இஸ்ரவேலை எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணார்? சவுல் இஸ்ரவேலை எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணார்? ஒரு 40 வருஷம். அதுக்கு முன்னாடியே சாமுவேலுடைய ஆரம்ப காலங்களிலேயே ஏலி மரிக்கிற அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷம் வச்சுக்கோங்களேன். இந்த 50 வச்சுக்கோமே, 50 வருஷமா இந்த உடன்படிக்கை பெட்டி யார் வீட்டில் இருக்கு? பேசுங்க. யார் வீட்டில் இருக்குது? நீங்க வசனம் வாசிக்கலையா? யார் வீட்டில் இருக்குது? எனக்கு சத்தமா பேசணும். யார் வீட்டில் இருக்குது? அபினதாபுடைய எத்தனை வருஷமா இருக்குது? ஒரு 50 வருஷமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அபினதாபுடைய வீட்டில் இந்த உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. செயல்படாத பெட்டி. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பெட்டி? ஓபேத் ஏதோம் வீட்டில் எத்தனை மாசம் இருந்துச்சு? ஓபேத் ஏதோம் வீட்டில் எத்தனை மாசம் இருந்துச்சு? 3 மாசம். 3 மாசத்துல ராஜாவை விட பெரிய ஐஸ்வர்யவானாய் கர்த்தர் யாரை மாத்திட்டாரு? யாரை மாத்தினாரு? ஓபேத் ஏதோமை. ராஜா கேள்விப்படுறான் ஓபேத் ஏதோமையும் அவனுக்கு உண்டான யாவையும் கர்த்தர் என்ன செய்தார்? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, 3 மாசத்துல ஒருத்தனை ராஜாவை விட கர்த்தரால உயர்த்த முடியும். அப்போ பெட்டி செயல்படுது இல்லையா? அதே பெட்டி ஒரு 50 வருஷமா அபினதாப் வீட்டில் இருக்குது, செயல்படாம இருக்குது. அபினதாப் வீட்டில் ஒரு மாற்றம் இல்லை. அதனால யாக்கும் யாருக்கு துணிகரம் வந்துச்சு? யாருக்கு துணிகரம் வந்துச்சு? ஊசாவுக்கு துணிகரம் வந்துச்சு. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்களேன். 50 வருஷமா நம்ம வீட்டில் பெட்டி இருந்துச்சு. அந்த பெட்டியை குறித்த அறிவோ, பெட்டியை குறித்த பயமோ, பெட்டியை குறித்த சிந்தையோ இந்த குடும்பத்துக்கு இல்லாததுனால ஊசா துணிகரம் உள்ளவனாய் இருந்தான். நம்ம கையில் ஆண்டவர் ஒரு அழகான உடன்படிக்கை பெட்டியாகிய வசனத்தை, வேதத்தை கையில தந்திருக்கிறார். இது வீட்டில் செயல்படணும், வீட்டில் கிரியை செய்யணும். இந்த வசனத்துக்கு வீட்டில் மரியாதை இருக்கணும், வீட்டில் இந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் இருக்கணும். அப்படி முக்கியத்துவம் இருந்தால் கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய வீட்டை ஆளுகை செய்யும். நம்முடைய வீடு ஜீவனுள்ள வீடாக இருக்கும். இந்த வேதத்துக்கு மகத்துவம் இல்லாத வீட்டில் துணிகரங்கள் இருக்கும். இந்த வீட்டில் இந்த வேதத்துக்கு மகத்துவம் இல்லாத குடும்பங்களுக்குள்ள கண்டிப்பாக துணிகரங்கள் உலாவும். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? ஆமே, வாலிப நாட்களில் ஒன்று புரியணும். இந்த வேதத்துக்கு என் வாழ்க்கையில முக்கியத்துவம் இல்லைன்னா கண்டிப்பா பிசாசு துணிகரத்தை நம்முடைய இதயத்துக்குள்ள கண்டிப்பா என்ன செய்வான்? விதைப்பான். நாமே வேண்டான்னு சொன்னா கூட பாவம் நம்ம என்ன செய்யும்? பின்தொடரும். ஏன் தெரியுமா? சுமக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டியை மார்போடு அணைத்து வைத்து சுமக்காமல், ஒவ்வொரு நாள் எடுத்து வைத்து வாசிக்காமல், அதை தியானிக்காமல், வேதத்தை ஒரு பொருட்டா எண்ணாமல் இருப்போமானால் கண்டிப்பா வீட்டுக்குள்ள துணிகரத்தின் ஆவிகள் அசைவாடும். ஆனா இந்த வேதத்திற்கு, இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு யார் பயந்து நடுங்குகிறானோ அவனை ஆண்டவர் ஜாதிகள் நடுவில் உயர்த்தி வைத்து பலப்படுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டு சொன்னார், நீ வேதத்தை மறந்த, நான் பிள்ளைய மறந்தேன்னு சொன்னான். அப்போ வேதத்தை நான் மறக்கலன்னா என் குடும்பத்தை கர்த்தர் மறக்க மாட்டான். அப்போ எது தெரியுமா? ஆவிக்குரிய செத்த நிலை. இந்த உடன்படிக்கை வசனத்திற்கு மரியாதை கூடாமல் துணிகரத்தோட வாழுவதற்கு பேரு ஆவிக்குரிய செத்த நிலை. யோசித்து பாருங்க, நீங்க கடைசியா என்னைக்கு பைபிள் வாசித்தீங்க? நீங்க கடைசியா என்னைக்கு வேதத்தை எடுத்து தியானிச்சீங்க? கடைசியா என்னைக்கு வசனத்தை எடுத்து இந்த வார்த்தை கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு, நன்றி அப்பான்னு என்னைக்கு சொன்னீங்க? யோசித்து பாருங்க. அந்த அனுபவங்கள் நமக்கு என்னைக்காவது இருக்குதா? ஆமே, வேதத்தை எடுத்து தியானித்த அனுபவங்கள் என்னைக்காவது நம்முடைய வாழ்க்கையில பெருகுதா? அப்படி பெருகலன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போயிட்டோன்னு அர்த்தம். அப்போ ஒன்று, மதிகட்டவன் ஓடி ஒளிய வேண்டிய இடத்துல ஓடி ஒளியாமல் பிரசனத்துக்குள்ள ஓடாத மதிகட்டவன் செத்தவனுக்கு சமம். மகிமை உடன்படிக்கை பெட்டியாகிய வசனத்தை தூக்கி சுமக்காததுனால துணிகரம் வந்தது. துணிகரம் உள்ளவன் செத்து போனவனுக்கு சமம். 3வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், தேவ பக்தியின்
வேஷம் போடுபவன் செத்தவன். தேவ பக்தியின் வேஷம் போடுகிறவன் செத்தவனுக்கு சமம். பைபிள்லயே பயங்கரமான ஒரு உதாரணம் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் திருப்பிக் கொள்ளுங்க. 11ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏத்தியனாகிய உரியாவும், சொல்லுங்க, ஏத்தியனாகிய, செத்தது யாரு? ஏத்தியனாகிய உரியா தேவ பக்தியின் வேஷம் போடுகிறவன். இது ரொம்ப ஆபத்து. தேவ பக்தியா இருக்கிறது போல நடிக்கிறது பயங்கர ஆபத்து. ஆண்டவருக்காய் வாழணும் தீர்மானிச்சாச்சுன்னா தீர்மானத்தில் எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். இவனுடைய மனைவியை தான் தாவீது எடுத்துக்கிட்டான். அதனால அவ கன்சீவா இருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே அந்த தவறை மூடி மறைப்பதற்கு உரியாவை யுத்தத்திலிருந்து வர சொன்னோம். யுத்தத்திலிருந்து வந்த உரியாவை பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு, சரிப்பா வீட்டுக்கு போய் உன் மனைவியோட சந்தோஷமா இரு, போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி உச்சிதங்கள்லாம் அனுப்பி விட்டான். இவன் கணக்கு வேற. ஆனா நடந்த சம்பவம் சாயங்காலம் பார்த்தா இவன் என்ன கேள்விப்பட்டான்? உரியா வீட்டுக்கு போகல. உரியா வீட்டுக்கு போகாம எங்க கிடக்கிறான்? அரண்மனை வாசல்ல கிடக்கிறான். அரண்மனை வாசல்ல சாதாரண ராணுவ வீரர்களோட கூட படுத்து கிடக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே தாவீது கூப்பிடுறார் உரியாவை, நீ ஏன்பா வீட்டுக்கு போகல? போய் சந்தோஷமா இரு, களைப்பா இருப்பல்ல, டயர்டா இருக்கும்ல, வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டு நல்லா நிம்மதியா வான்னு சொல்லும்போ உரியா சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க. 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆனாலும் உரியா ராஜ அரண்மனையின் வாசலையில படுத்து கொண்டிருந்தான். 11ஆம் வசனம். உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களில் தங்கி என் ஆண்டவனுக்காகிய யோவாப்பும் ஆண்டவரின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் என் மனைவியோடு சயனிக்கிறதுக்கும் என் வீட்டிற்குள் பிரவேசிப்பேனோ? நான் அப்படி செய்கிறது இல்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன். தேவ பக்தியின் வேஷம் என்ன சொல்றான் தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி அங்க இருக்குதையா, யுத்த இடத்துல இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என் தலைவன் யோவாப்பு யுத்தத்துல கிடக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நான் போய் சந்தோஷமா இருக்க முடியுமா? நான் இருக்க மாட்டேன். நான் இங்க தான் இருப்பேன். என் கூட இருக்கிற எல்லாரும் அங்க கூடாரத்துல குடியிருக்கும்போ நான் மட்டும் வீட்டுக்கு போறது நியாயமா? பயங்கரமா பேசுறான். தாவீதுக்கு ஒன்றும் புரியல. இவன் எப்படா ஏமாத்துறன்னு தெரியல. அப்ப என்னதான் பண்ணான் தாவீது? 13ஆம் வசனம். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதுக்கு அழைத்து குடிகார போய எதுல மாட்டினான் தெரியுமா? ராஜாவுடைய போஜனத்துல போய் என்ன செஞ்சான்? இவ்வளவு வீரவசனம் பேசுறவன் என்ன சொல்லியிருந்துக்கணும்? ராஜாவே, புசிக்கிறதும் குடிக்கிறதுக்கு எனக்கு அடுத்தது என்னுடைய சேனையெல்லாம் அங்க பாளையத்துல கிடக்குது. உடன்படிக்கை பெட்டி பாளையத்துல கிடக்குது. அங்க யோவாப்பும் ஜனங்களும் யுத்த களத்துல ரத்த வெள்ளத்துல இருக்கிறான். நான் புசித்து குடிக்க மாட்டேன், ஆண்டவருக்காக ஓடுவேன்லாம் சொல்லி இருந்திருக்கணும். என்ன சொன்னான் தெரியுமா? ராஜாவோடு சேர்ந்து உட்கார்ந்து என்ன செஞ்சான்? குடித்தான். தேவ பக்தியின் வேஷம். ஆண்டவருக்காக வாழணும் தீர்மானிச்சாச்சுன்னா 100க்கு 100 கர்த்தருக்காக என்ன செய்யணும்? வாழணும். தீர்மானம் இல்லாத வாழ்க்கை, வேஷம் போடுற வாழ்க்கை செத்து போன வாழ்க்கைக்கு சமம். இவன் ஜாக காரணம் வேற ஒண்ணு அல்ல, அவன் குடிகார புத்தி தான். இவன் எதுல வீக்னஸ்ங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். அழகா உட்கார்ந்து குடித்து வெறிக்க பண்ணினான். யோசித்து பாருங்களேன், என் பலவீனம் என்ன என்பது பிசாசுக்கு நன்றாக சொல்லுங்க தெரியும். என் பலவீனம் என்ன என்பது பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் திரும்ப சொல்றேன், வேஷம் அல்ல, கர்த்தருக்கா வாழணுங்கிற வேஷம் அல்ல. சர்ச்சைக்கு வரும்போது ஒரு பயம், ஆலயத்தில் ஆராதிக்கும் போது ஒரு பயம், ஆமென் வசனத்தை கேட்கும் போது ஒரு பயம். இது வேஷம். வீட்டில் அந்த பயம் வேணும், வீட்டில் அந்த நடுக்கம் வேணும்.
வீட்டில் என் கூட கர்த்தர் இருக்கிறாங்க உணர்வு வேணும். வீட்டில் நான் கர்த்தரோடு வாழக்கூடியவன் என்கிற அறிவு வேணும். சபைக்குள்ள அல்ல, இங்க இருக்கும்போ வசனத்தை கேட்கும்போ ஆமாப்பா ஆண்டவருக்கா வாழணும், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், கர்த்தருக்கா ஜீவிக்கணும், கர்த்தருக்கா ஓடணும். இது வைராக்கியம் அல்ல, வேஷம் இது. ஏன்னா வேஷம் பிரயோஜனப்படாது, வேஷம் ஒண்ணுக்கு உதவாது. இதல்ல. வீட்டுக்கு போய் உட்கார்ந்து நான் கேட்ட வசனத்தை எனக்குள்ளே எடுத்து எனக்குள்ளே தியானித்து நான் கொண்ட வார்த்தையை திரும்ப திரும்ப வாசித்து, இந்த வசனம் என்னோடு பேசினது, இந்த வார்த்தை என்னோடு பேசினது, அதை ஒரு நோட்டில் எழுதி வைத்து, இந்த வார்த்தையின்படி நான் வாழணும் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நான் ஜீவிக்கணும் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நான் ஓடணும் ஆண்டவரே. நான் ஒன்று சொல்லி தட்டுமா? நான் இப்போ கொஞ்ச நாளாக செஞ்சிட்டு இருக்க ஒரு காரியம், எப்பெல்லாம் ஆண்டவர் இதை செய்யாத, இதை பண்ணாத, இது தீர்மானம் எடுன்னு சொல்கிறாரோ அதை நான் என்னுடைய நோட்ஸாக எடுத்துகிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட 10-15க்கு மேலே போயிருச்சு, எழுதிட்டு இருக்கிறேன். அதை வச்சு ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். என்ன தெய்வம் நம்மகிட்ட சொல்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சு அதை நம்ம கீழ்ப்படிந்து அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமானா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஜீவன் உள்ளவனாய் மாற்றி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேஷம் இல்ல, அங்க வேஷம் நல்லா போட்டான். கூடாரத்தில் குடி இருக்கிறாங்க, உடன்படிக்கை பெட்டி அங்க இருக்குது, நான் போக மாட்டேன், அப்படி இருக்க மாட்டேன், இப்படி இருக்க மாட்டேன்னு சொன்னவன் அவன் முன்னாடி மதுபானத்தை வச்ச உடனே இருதயம் அதுல மயங்குனது, இருதயம் அதுல சேர்ந்தது. எங்கெல்லாம் 2 பேர் குடிச்சாங்களோ அங்கெல்லாம் பிரச்சனை வந்துச்சு. தாவீதும் உரியாவும் குடிச்சாங்க, உரியா செத்தான். ஆமே அகாஸ்வர் ராஜாவும் ஆமானும் குடிச்சாங்க. யூதர்கள் முழுவதும் கலங்கினார்கள். சூசான் நகரமே என்ன செய்தது? கலங்கினது. நாபால் குடித்து வெறித்திருந்தான். அன்று ராத்திரி நாபால் செத்து போனான். ஆமென். அபிகாயில் வந்து சொன்னா, தாவீது நினைச்சிருந்தா உன்னை கொன்னு இருப்பான், ஆனா ஏதோ கிருபையா கர்த்தர் உன்னை காப்பாத்திட்டார்னு சொன்ன வார்த்தை நாபாலுடைய இருதயத்தை கலங்க பண்ணிட்டு, எங்கெல்லாம் வெறிக்க பண்ணினார்களோ அங்கெல்லாம் பிரச்சனை வந்துச்சு. லோத்துவை அவன் பிள்ளைகள் வெறிக்க பண்ணினார்கள். வெறித்த அன்று சபிக்கப்பட்ட சந்ததிக்கு தகப்பனானான். நோவா குடித்து வெறித்தான். வெறித்த அன்று கானான் சபிக்கப்பட்டவனாய் மாற்றப்பட்டான். எங்கெல்லாம் ஒரு வெறித்த அனுபவம் வருதோ அங்கெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை வரும், ஏதோ ஒரு போராட்டம் வரும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆமென், நம்முடைய ஆத்துமாவை தேவனோடு இணைத்துக் கொள்ளுவதில் கவனமா இருக்கணும். வேஷம் போட்டா பிசாசு வேஷத்தை கலைச்சிருவான். வேஷம் அல்ல, ஒரிஜினலா மாறணும். ஆண்டவருக்காய் வாழ்வேன்னு சொல்லியாச்சுனா கர்த்தருக்காக வாழணும். அதுதாங்க ஜீவனுள்ள வாழ்க்கை. வேஷ பக்தியின் வேஷம் போடுகிறவனை ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்த நிலைமைக்கு பிசாசு தள்ளி போடும். மதிகட்ட நிலை, துணிகரமுள்ள நிலை, பக்தியின் வேஷம் போடுகிற வாழ்க்கை. ஆமென். ஒன்னை மட்டும் சொல்லிட்டு நான் அடுத்த காரியத்துக்கு கடந்து போகிறேன். பரிசுத்த ஆவி இல்லாதவன் செத்தவன். யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசியுங்க. யாக்கோபு நிருபம் 2:26. ஹல்லேலூயா. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. யாக்கோபு 2:26. ஆவி இல்லாத சரீரம், பேசுங்க, ஆவி இல்லாத சரீரம் செத்ததுன்னு பைபிள் சொல்லுது. அப்போ எனக்குள்ள உயிர் இல்லை, ஆவி இல்லைன்னா அந்த சரீரம் என்ன சரீரம்? செத்து போன சரீரம். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை செத்து போன வாழ்க்கை. ஆவியானுடைய துணை இல்லைன்னா செத்து போன வாழ்க்கைங்க. நான் நடக்கும்போது என் கூட ஆவியானவர் இருக்கணும். நான் போகும்போது என் கூட கர்த்தர் இருக்கணும். என் கூட ஆவியானவர் இல்லைன்னா அதே போல செத்து போன வாழ்க்கை, வேற ஒண்ணுமே இல்லை. ஏன் தெரியுமா? ஆவியானவர் இல்லைன்னா அங்க விசுவாசம் வராது, அங்க கிரியை வராது. அதனால தான் வசனம் சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்குது. ஆவியானவர் எனக்குள்ள இருந்தா என் விசுவாசத்தை பலப்படுத்துவார், என் விசுவாசத்தை கிரியையில கொண்டு வருவார், என் விசுவாசத்தை தைரியப்படுத்துவார், என் விசுவாசத்தை பலப்படுத்துவார். அப்போ ஆவியானவர் நமக்குள்ள இல்லைன்னா செத்து போன வாழ்க்கை. ஒன்னுல சொல்லுங்க பார்க்கலாம். மதிகட்டவன் செத்தவன், துணிகரம் உள்ளவன் செத்து போனவன், பக்தியின் வேஷம் போடுகிறவன் செத்து போனவன், பரிசுத்த ஆவி இல்லாதவன் செத்து போனவன். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது பிடரி முறிந்தவன் செத்து போனவன். என்ன முறிந்தவன்?
பிடரி முறிந்தவன். எல்லாரும் திருப்பி கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 17 18 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 17 18. செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக, இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. ஓப்பனே பனேகாசனும் இருவரும் இறந்து போனார்கள். பிடிபட்டு போயிற்று என்றான். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். ஸ்துளிர்த்தவனுமாயிருந்தபடினால் பிடரி முறிந்து செத்து போனான். ஏலியை குறித்து வாசிக்கிறோம். ஏலியை குறித்து வசனம் சொல்லுகிறது, பிடரி முறிந்து செத்து போனான். ஆவிக்குரிய வாழ்க்கையின் செத்த நிலையில ரொம்ப முக்கியமானது பிடரி முறிந்த வாழ்க்கை. நான் சொன்னதெல்லாம், நான் இவ்வளோ நேரம் பேசுறது மதிகட்டது, துணிகரங்கள், பக்தியின் வேஷம், ஆவி இல்லாதது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிடரி முறிந்த வாழ்க்கை. ஒருத்தருடைய பிடரி எப்போ முறியும் தெரியுமா? இந்த கழுத்து எப்போ முறியும் தெரியுமா? ஒன்று, ஒரு விபத்து, ஒரு ஆக்சிடென்ட் வந்தா இதில் என்ன செஞ்சிடும்? விழுகிறது தாறு மாறா விழுந்தா இது என்ன செஞ்சிடும்? முறிந்து விழுந்துடும். விழும்போது மல்லாக்க விழுந்துட்டீங்க, இந்த தலையில் போய் இந்த கழுத்தில் போய் ஏதோ அடிச்சிருச்சுன்னா இந்த பிடரி நரம்பு என்ன செய்யும்? இந்த இது உடஞ்சிரும். பிடரி உடஞ்சவங்கள பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய பெல்ட் போட்டு இப்படியே என்ன செய்வாங்க? பிடிச்சி வச்சிருப்பாங்க, கட்டி வச்சிருப்பாங்க. அவங்க நினைச்ச இடத்துக்கெல்லாம் திருப்ப முடியாது. அவங்க திரும்பனா மூட்டோடு என்ன செய்யணும்? திரும்பணும். பிடரி வலி பயங்கரமானது, அது பயங்கர கஷ்டம். பிடரி கழுத்து வலி வந்தாச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது, அவ்வளோ பெயின் இருக்கும். இப்போ யோசித்து பாருங்க, பிடரி முறிந்த வாழ்க்கை என்பது இன்னைக்கு இருக்கிற சபைகளின் நிலைமை, இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிலைமை. நான் சொல்றதை கொஞ்சம் ஆழமாய் புரிந்து கொள்ளணும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பிடரி முறிந்த வாழ்க்கை என்பது தோல்வியின் வாழ்க்கை. பிடரி முறிந்த வாழ்க்கை என்பது கீழ்ப்படியாமையின் அடையாளங்கள். நம்முடைய வாழ்வில் ரொம்ப முக்கியமானது கீழ்ப்படியாமையின் அடையாளம் பிடரி முறிந்த வாழ்க்கை. நீங்க இதை மனசுல வச்சுக்கோங்க, எழுதவங்க எழுதி கொள்ளுங்க. கீழ்ப்படியாமையின் அடையாளம் தான் பிடரி முறிஞ்ச வாழ்க்கை. ஏலிலிருந்தே சில விஷயத்தை தியானிப்போமே. ஏலிட்ட இவ்வளவு பெரிய தேவ மனுஷன் 40 வருஷம் ஊழியம் செய்தார். 40 வருஷம் ஊழியத்துல இந்த மனுஷன் செத்த மாதிரி பைபிள்ல வேற யாருமே சாகல. ஒரே நாள் 2 பிள்ளைகள் செத்தார்கள். உடன்படிக்கை பெட்டி எதிரியின் கையில பிடிப்பட்டது. சேர்ல உட்கார்ந்தவன் அப்படியே மல்லாக்க சாஞ்சாரு. சேரோட சேர்ந்து கீழே விழுந்து அப்படியே கழுத்து உடைஞ்சி அங்கேயே செத்து போனோம். யோசித்து பாருங்களேன், இவ்வளவு பெரிய தோல்வி ஏலியின் நாட்கள்ல வர காரணம் என்ன? ஒண்ணே கீழ்ப்படியாம. ஏலிக்குள்ளேயும் கீழ்ப்படியாம, ஏலியின் பிள்ளைகளுக்குள்ளேயும் கீழ்ப்படியாம. நம்ம இதை குறித்து நிறைய தியானிச்சிட்டோம். ஸோ அதுக்குள்ள நாம் போகல, நம்ம சம்பவத்தை தியானிக்க போகிறோம். ஆமே, நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 29:1. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில நாசம் அடைவான்னு வேதத்துல பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பிடரி கடினம் ரொம்ப மோசமானது, கீழ்ப்படியாமை ரொம்ப மோசமானது. பைபிள்லயே அநேகர் விழுந்தது கீழ்ப்படியாமையில, அநேகர் தடுமாறினது கீழ்ப்படியாமையில. நல்லா புரிந்து கொள்ளணும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டுன்னா திரும்ப ஆண்டவர் செய்யாத பண்ணாத இப்படி இருக்காதன்னு உணர்த்தியும் நான் மாற மாட்டேன், நான் திருந்த மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன்னு இருதயத்தை கடினப்படுத்தி நம்முடைய தோலை முரட்டுத்தனமாய் மாற்றுவோமானால் கர்த்தர் சொல்றார், சகாயமின்றி விழுவ, சகாயர் இல்லாம விழுந்து போவ. சடுதியில நடக்கும். எப்ப வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. சடுதியில ஆபத்து வரும்.
அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும், என் தோல் கடினமாக கூடாது, என் கழுத்து கடினமாக கூடாது. இயேசு சொன்னார், அவன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில் சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல ஏற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும். நீ ஏற்கனவே ஒரு பாரம் சுமக்கிற, அதை ஏன்ட்ட தந்துட்டு நான் ஒரு பாரத்தை தர்றேன், அதை ஏற்றுக்கோ, நான் ஒரு நுகத்தை தர்றேன், அதை வச்சுக்கோன்னு சொன்னார். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய நுகத்தை தோல்ல சுமக்கலனா பிசாசு கீழ்ப்படியாமையின் நுகத்தை நம்முடைய தோல் மேல வைத்து விடுவான். ஆண்டவருடைய நுகத்தை நாம் சுமக்கல, தேவ பிரசனத்தை நான் சுமக்கல, என் தோல்ல கர்த்தருடைய மகிமைக்கு எடை இல்லைன்னா என் இருதயத்தை பிசாசு கீழ்ப்படியாமை நான் நிரப்புவான். அவன் பிடரி முறிந்தவன். இந்த ஜனங்கள் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தினார்கள். ஆண்டவர் சொல்றார், ஏன் விழுந்துடாத, சகாயம் என்று விழுந்துடாத, கடினப்படுத்தாத. ஆமே, உன் இருதயத்தை ஆண்டவர் பக்கம் திருப்பு. அவர் சொல்றாரு பாருங்க, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு அடிக்கடி உணர்த்தியும். இந்த கால வேளையில ஒன்னு புரியணும், ஆண்டவர் உணர்த்தும் போது திருந்தலன்னா நம்முடைய கழுத்து உடையும் போது நம்மளால திருந்த முடியாது. ஆண்டவர் உணர்த்தும் போது தேவனோடு சேரலனா ஆபத்து வரும்போ ஏலிக்கு பிடரி முறிந்தது, ஆனா பிழைக்க வழி இல்லை, மாற வழி இல்லை. அவன் மாற்றத்தை விரும்புற அன்று அவனுக்கு மாற வழி இல்லை. யூதாஸ் காரியோத்து மாற்றத்தை விரும்பினான். குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன், பாவம் செய்தேன்னு சொன்னான். ஆனா மனம் திரும்ப வாய்ப்பில்லை, அவன் இயேசுவோடு நெருங்க வாய்ப்பில்லை. ஏன்னா கடினப்படுத்தி 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 அவன் தோள்கள் பிசாசின் ஆளுகைக்குள்ள வந்ததுனால அவன் கழுத்துல கீழ்ப்படியாமை நுகம் இருக்கிறது. இதை உடைக்க முடியாததுனால நான்று கொண்டு நின்று செத்து போனா. ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமை ரொம்ப மோசமானது, பிடரி ரொம்ப மோசமானது. என் கழுத்தை உடைக்க ஒப்பு கொடுத்துடக்கூடாது, என் கழுத்தை கடினமாக ஒப்பு கொடுத்துடக்கூடாது. நம்ம கழுத்து எப்பவுமே லகுவா இருக்கணும், எப்பவுமே கீழ்ப்படுதலுக்கு ஏற்றது போல் இருக்கணும். என் கழுத்து எப்பவுமே நுகம் சுமக்க ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையை சுமன் சொல்றாரா, தூக்கி தோல்ல வச்சுட்டு சுமக்க என் கழுத்து ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் சொல்ல, இல்ல இதை சுமக்காத, இன்னொன்னு தூக்கி சுமன் சொல்றாரா, அதை சுமக்க என் கழுத்து ஆயத்தமாகணும். ஆண்டவர் சொல்ல, இல்ல இன்னைக்கு இது வேண்டாம், இன்னைக்கு கொஞ்சம் பரிசுத்தத்தை சுமன் சொல்றாரா, பரிசுத்தத்தை சுமக்க ஆயத்தமாகணும். ஆண்டவர் சொல்றார், ஒரு நாள் இன்னைக்கு வைராக்கியத்தை சுமன் சொல்றாரா, வைராக்கியத்தை சுமக்க ஆயத்தமாகணும். ஒரு நாள் சொல்வார் அவன் தீர்மானங்களை சுமன் சொல்லுவார், அன்னைக்கு தீர்மானத்தை சுமக்க ஆயத்தமாகணும். சில நாள் சொல்லுவார் ஆமே ஆமே அபிஷேகத்தை சுமன்னு சொல்லுவார், அன்னைக்கு அபிஷேகத்தை சுமக்க ஆயத்தமாகணும். அவர் எதை சுமக்க சொல்றாரோ அதை சுமக்க என் கழுத்தை விட்டு கொடுப்பேன். ஆனால் அபிஷேகத்தினால நுகங்கள் உடைக்கப்படும். என் கழுத்துல தேவன் விரும்புகிறபடி நான் விட்டு கொடுப்பேன். ஆனால் எனக்கு முன்பாக நுகத்தடிகளை அவர் உடைப்பார், எனக்கு முன்பாக தடைகளை அவர் தகர்ப்பார், எனக்கு முன்பாக சூழ்நிலைகளை மாற்றுவார். சுமக்க வேண்டிய மகிமையை நான் சுமந்தா எனக்காய் கர்த்தர் கிரியை நடப்பிப்பார். ஆண்டவர் சொல்ல, கடினப்படுத்தாத, இருதயத்தை கடினப்படுத்தாத, கழுத்தை கடினப்படுத்தாத. இதை தூக்கி சுமன்னு சொன்னா முடியாது, இதை தூக்கி சுமனா முடியாது, இதை தூக்கி சுமனா முடியாது. சிலருக்கு என்ன சொன்னாலும் முடியாது, என்ன சொன்னாலும் மாற மாட்டோம், என்ன சொன்னாலும் விட மாட்டோம். முடியாதுங்கிற வார்த்தை நம்ம மேல இருக்கும் வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போயிட்டு. சடுதியில விழுவாங்கிறத மறக்க கூடாது, சடுதியில ஆபத்து வருங்கிறத மறக்க கூடாது. ஆபத்து ஒன்றும் பிளான் பண்ணி வராது, ஆபத்து சடுதியில வரும். ஏன் தெரியுமா? ஆமே, ஆண்டு சொல்லிட்டாரு, நான் உனக்கு அறிந்து கொள்றேன், நான் உன்னை உணர்த்துறேன். நான் இந்த வாரத்தில் வார்த்தையை தியானித்தேன், என்னை அசைத்த ஒரு வசனம், மனாசை செய்த தவறு, மனாசை செய்த தவறினால யோசியா ராஜா, அவன் பேர மனாசியுடைய பேர, அவன் தேசத்தை சுத்திகரித்தான்,
தேசத்தை பரிசுத்தப்படுத்தினான், தேசத்தை எல்லாம் நீட்டாக்கினான். கர்த்தர் சொன்னார், கோபத்தை விட்டு திரும்ப மாட்டேன், யூதாவை அழிச்சே தீர்வேன்னு சொன்னான். அவ்வளவு செய்த போதிலும் யோசியா செய்ததை நினைச்சு கர்த்தர் மனையிறங்கல. கர்த்தர் சொன்னார், உன் காலத்தை சமாதானமா மாத்துவேன், அவ்வளவுதான், உன் பிள்ளைகள் காலத்துல இதை செய்வேன்னு சொன்னான். அப்படியானால் அவர் முடிவெடுக்கும் வரைக்கும் நமக்கு இரக்கம் உண்டு. அவர் முடிவெடுத்துட்டா சகாயமின்றி சடுதியில ஆபத்து வந்து சேர்ந்துரும், ஆபத்து வந்துரும். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில ஒன்று புரிந்து கொள்ளணும், கீழ்ப்படியாமை என்னை செத்த நிலைக்கு தள்ளி கொண்டு போயிடும், உயிரோடு தள்ளி கொண்டு போயிடும். சரதை சபையை பார்த்து சொன்னா, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாய் இருக்கிறார். உனக்குள்ள உயிர் இல்லை, அசைவு இல்லை, உணர்ச்சி இல்லை, சத்தம் இல்லை. கம்ப கொண்டு வச்சா சத்தம் வர மாட்டேங்குது. அது எலிசாவின் கோல் ஆக்கும். எலிசாவின் கோல் அபிஷேகம் உண்டு. ஏன்னா எலிசா எதுல கை வச்சாலும் அபிஷேகம் உண்டு. உப்புல கை வச்சா உப்புல அபிஷேகம், தண்ணில கை வச்சா தண்ணி அபிஷேகம். ஆமே ஆமே. இந்த எலிசா ஒரு மாவெடுத்து உள்ள போட்டா அங்க அபிஷேகம். இந்த எலிசா என்ன செஞ்சல் அபிஷேகம். ஒரு சாதாரண கம்ப வெட்டி போட்டாலும் அங்க மிதக்கும் அபிஷேகம். இந்த எலிசா சாதாரண ஆள் கிடையாது. ஏன்? இவன் எலும்புல பட்ட ஒரு பிரேதமே உயிரோடு எலும்பிச்சு, அந்த அளவுக்கு எலும்பு வரைக்கும் அபிஷேகம். ஆனா உணர்ச்சி வரல, சத்தம் வரல. அந்த கம்ப வைத்த போது மாற்றம் வரல. ஏன் தெரியுமா? எங்க கடினம் இருக்கிறதோ, எங்க கடின இருதயம் இருக்கிறதோ, அங்க எதை கொண்டு வச்சாலும் மாற்றம் வராது, மாற்றம் வராது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை மாற்றணும்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா, கடின இருதயம் அல்லங்க, ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம், என் கழுத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற இருதயம். யார்கிட்ட பேச முடியும் தெரியுமா? யார்கிட்ட உணர்த்த முடியும் தெரியுமா? தன் வார்த்தையை புரிந்து கொள்ளுகிற மனிதனோடு ஆண்டவர் பேசுகிறார். தன் சத்தத்தை புரிந்து கொள்ளுகிறவனோடு அவர் இடைபடுகிறார். தன் சத்தத்தை, இந்த கோல் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது. இந்த கோல், எலிசாவின் மேல் இருந்த கோல் அநேகருக்கு நன்மையாய் இருந்தது. ஆனா இங்க சத்தம் இல்ல, உணர்ச்சி இல்ல. எங்க கடினம் இருக்கிறதோ அங்க உணர்ச்சி வராது, சத்தம் வராது. சத்தமும் உணர்ச்சியும் வர வேண்டுமானா இருதயம் திறக்கப்பட்டதா இருக்கணும், உள்ளம் திறக்கப்பட்டதா இருக்கணும். கர்த்தர் திறப்பாரானார் நம்மை மாற்ற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கடின இருதய மோசங்க, கடின இருதய மோசம். இன்னைக்கு வேணா நம்ம கடின இருதயத்தை கண்டு சிலர் பயப்படலாம். இன்னைக்கு வேணா நம்முடைய கோபத்தை கண்டு சிலர் நடுங்கலாம். இன்னைக்கு வேணா நம்முடைய பேச்சை கண்டு சிலர் நம்மகிட்ட எதிர்த்து நிற்க முடியாமல் போகலாம். பெற்றோர் எதிர்க்கலாம், குடும்பத்தை எதிர்க்கலாம், யாரை வேணா எதிர்க்கலாம். நமக்கு அந்த பவர் இருக்கிறது போல நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஏனி சகாயமின்றி விழுகிற காலம் வரும். சகாயர் இல்லாமல் விழுந்து போகும்போ என்ன செய்ய முடியும்? சகாயர் இல்லாமல் விழும்போது கர்த்தர் சொன்னார், அவர்கள் ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அதிகாலையில தேடுவான், நான் என்னை அவனுக்கு வெளிப்படுத்த மாட்டேன். ஏன்? நான் கூப்பிடும் போது அவன் செவி கொடுக்கல. ஆவிக்குரிய செத்த நிலை பயங்கரங்க, ஆவிக்குரிய செத்த நிலை பயங்கரம். எந்த தெரியுமா? ஆமை இருதய கடினம் அடையும் போது ஆமை தேவன் நம்மை விட்டு விலக ஆரம்பிக்கிறார் என்கிறத மறக்க கூடாது. எரேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாஸ்து பாருங்க. இதை விட ஒரு பயங்கரமான வசனம் வேற ஒண்ணு இருக்காது நான் நினைக்கிறேன். எரேமியா 5ஆம் அதிகாரம் 3வது வசனம், கர்த்தாவே உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்கி இருக்கிறது, அவர்களை அடிக்கிறீர் ஆனால் அவர்களுக்கு நோகாது, அவர்களை நிர்மூலமாக்குகிறீர் ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கி, திரும்ப சொல்லுங்க, திரும்ப கர்த்தர்ட்ட எரேமியா சொல்றாரு, உம்முடைய கண்கள் சத்தியத்தை நோக்குது. ஆனா இங்க ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் அடிக்கிறாராம், அவனுக்கு வலிக்கவே இல்லையா.
அவனுக்கு நோகவே இல்லையா. ஏன்னா அவரை அடிச்சு போட்டு நான் பாட்டுக்கு போறேன்னு இந்த கூட்டம் போயிட்டு இருக்குது. அடுத்து சொல்றாரு, அவர்களை நிர்மூலமாக்குகிறீர், சிதறடிக்கிறீர். பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், அவமானம், தலைக்கு மேல பிரச்சனை. அவன் எப்படிமா இருக்கான்? தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கி. யோசித்து பாருங்க. பிரச்சனை தலைக்கு மேலே போனாலும் சிலருக்கு ஜெபம் வராது. பிரச்சனை தலைக்கு மேலே போனாலும் சிலருக்கு ஆராதனை வராது. பிரச்சனை தலைக்கு மேலே போனாலும் அனுகூலமான மனிதர்களை தேடுகிறோமே தவிர, பிரச்சனைகள் தலைக்கு மேலே போனால் கூட அது ஏன் வந்துச்சுன்னு உட்கார்ந்து யோசிக்கிற அளவுக்கு கூட நம்முடைய இருதயங்கள் கர்த்தரோடு இல்லைன்னா இதை விட ஆவிக்குரிய தோல்வி வேற என்னங்க வேணும்? எனக்கு ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த அவமானம், ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், ஆராதிக்கிற என் வாழ்க்கை ஏன் கட்டப்படல, உலகத்தானுக்கு எனக்கு ஏன் இப்படி இருக்குது? இதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து நிதானித்து ஆராய்ந்து இது ஏன்னு கேட்டா அதுக்கான பதில கர்த்தர் தந்திருப்பார். அங்க மாற்றம் வந்திருக்கும். இப்ப இங்க கர்த்தரே அடிக்கிறார், உணரல. கர்த்தரே நிர்மூலமாக்கிறார், உணரல. அவன் தன் இருதயத்தையும் தன் முகத்தையும் கண்மலையை பார்க்கிலும் கெட்டி ஆக்கிட்டான். கண்மலையை பார்க்கிலும் கெட்டி ஆக்கினதுனால இப்போ கர்த்தர் சொல்றது புரியல, கர்த்தர் அடிக்கிறது புரியல, கர்த்தர் பாங்க இங்க கிரியை செய்யறது அவர்களுக்கு புரியல. எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. சங்கீத புஸ்தகத்துக்கு வாங்கல, சங்கீதத்துல தாவீது சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. ஆமென் ஆமென், கர்த்தர் நல்லவர். அதனுடைய 100 ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கர்த்தர் பெரியவர். 141வது சங்கீதத்துக்கு வாருங்க. 141வது சங்கீதத்துக்கு வாருங்க. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 141ஆம் சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. 141:5, நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டும், என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எப்படி இருக்குமா? சொல்லுங்க, என் தலைக்கு எப்படி இருக்கும்? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. நீதிமான் என்னை தயவாய் கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு. தாவீது சொல்றாரு, என்னை கொட்டுறது நீதிமானா இருக்கட்டும்பா, என்னை அடிக்கிறது நீதிமானா இருக்கட்டும்பா. நீதிமான் கையில் அடி வாங்கணும். தாவீதுடைய ஜெபம், நீதிமான் கையில் அடி வாங்கணும். அது என் தலைக்கு எண்ணெய போல் இருக்கும். தன் இருதயத்தை எவ்வளவு விட்டு கொடுக்குறான் பாருங்க. நீதிமான் என் தயவாய் கொட்டட்டும், என்னை கடிந்து கொள்ளட்டும், என்னை திட்டட்டும், என்னை அவமானப்படுத்தட்டும், என்னை பேசட்டும், தெரியுமா, அவைகள் என் தலைக்கு எண்ணெய போல் இருக்கும். தாவீது சொல்றார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினா. சில நேரம் சில அபிஷேகம், சில பலன் கடிந்து கொள்ளுதலுக்குள்ள இருக்கும். சில நேரம் சில அனுக்கிரகங்கள் கடிந்து கொள்ளுதல் இருக்கும். சம்பந்தம் இல்லாம சில நேரம் சிலர் நம்மை கடிந்து கொள்ள மாட்டார்கள். நம்மளை சிலர் கடிந்து கொள்ளுகிறார்கள் என்றால் இருதயத்தை கர்த்தருக்கு நேர திருப்பணும், இருதயத்தை ஆண்டவருக்கு நேர திருப்பணும். அப்படி திருப்புவோமானால் ஆண்டவர் நம்மை ஜெயமாய் நடத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடின இருதயம் இருக்கக்கூடாது. கடின இருதயம் பயங்கர மோசமானது. தாவீது சொல்றார், என்னை கொட்டுங்க, என்னை தயவா கொட்டுங்க, அது என் தலைக்கு எண்ணெய போல் இருக்கும். என்னை கடிந்து கொள்ளட்டும், என்னை கொட்டட்டும், அதுதாயா எனக்கு ஆசீர்வாதம். 9ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்கல்களுக்கும் அக்கிரமக்காரின் சுருக்கல்களுக்கும் என்னை விளக்கி, எனக்கு முன்ன கண்ணி இருக்கு, சிக்கல் இருக்குது, சுருக்கு இருக்குது, இது எல்லாத்துக்கும் அவர் என்னை விளக்கி பாதுகாக்கிறார். தன் இருதயத்தை விட்டு கொடுக்கிறார். என்னை கொட்டுங்க, என்னை உணர்த்துங்க. இன்னைக்கு இருக்கிற சபை ரொம்ப விழுந்து கொண்டு இருக்கிறது. கீழ்ப்படுகிற இருதயங்கள் குறைந்து கொண்டு இருக்கிறது.
கீழ்ப்படுகிற உள்ளங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய இருதயங்கள் கீழ்ப்படியுமானால், வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுமானால், ஆண்டவர் நம்மை பலப்படுத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அவர் நம்மிடத்தில் ஃபோர்ஸ் பண்ணி தர மாட்டாருங்க. ஃபோர்ஸ் பண்ணி நம்மகிட்ட பேச மாட்டார். நம்மளை கஷ்டப்படுத்தி நம்மளை உணர்த்த மாட்டார். ஆண்டுடைய வார்த்தை லகுவாக இருக்கும். ஆண்டுடைய வார்த்தை மெதுவாய் தான் இருக்கும். என்ன சொன்னார்? என் சுமை மெதுவாயும் என்னுடைய நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் தான் இருக்கும். வசனம் மெதுவாக தான் இருக்கும், லகுவாக தான் இருக்கும். என்னை பிடிச்சி வச்சு இதை செய்யலாம் கொன்றுவேன் அப்படிலாம் கத்த சொல்ல மாட்டார். ஆனால் அவர் உணர்த்தும் போது இருதயங்களை விட்டு கொடுப்போமானால் ஆண்டவர் நம்மை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நேற்று நடந்த கருங்கல்ல நடந்த கன்வென்ஷனில் ஆண்டுடைய வார்த்தை பேசப்பட்டு கொண்டிருந்தப்போ என் இருதயத்தில் சில கேள்விகள்லாம் இருந்தது. நான் ஆண்டோட பேசிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு பதில் வேணும், எனக்கு ஒரு பதில் தாரும் அப்படின்னு நான் கேட்டு உட்காந்துட்டே இருந்தேன். என் மேலே ஒரு தேவ பிரசனம் இருக்குது புரிந்தது. ஆனால் எனக்கான பதில் எனக்கு கிடைக்கல. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் நிறைய வார்த்தைகளை பேசினார். ஒரு கட்டத்தில் அவர் நின்று எல்லாரையும் எழுப்பி விட்டு எல்லா ஜனங்களையும் என் கிட்ட வாருங்கன்னு சொன்னார். எல்லா ஜனங்களும் ஓடி வந்தாங்க. எல்லாரும் கிட்ட வந்து நின்னபோ சில விஷயத்தை பேச ஆரம்பித்தார். அவர் பேச ஆரம்பித்த சில வார்த்தைகள் என்னை தொட ஆரம்பித்தது. என் கேள்விகளுக்கான பதில் எனக்கு தர ஆரம்பித்தது. என்னை அறியாத என் கண்கள் வந்து கண்ணீர் வடி ஆரம்பித்தது. நான் என் சேர்லையே அப்படியே கீழே குனிஞ்சு நின்று நான் ஜோமான ஆரம்பித்தேன். நான் ஸ்டேஜில் இருக்கிறேன், நான் கீழே இல்லை. ஆமே, என்னை சுற்றி எல்லா பாசஸ் நிறையா இருக்கிறாங்க. அதனால் நான் அவங்க நடுவில் உட்கார்ந்து இருக்கிறேன். நான் என் கண்ணிலேருந்து கண்ணீர் வர 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 நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜோமனி என் இருதயத்துக்கான பதிலை நான் தேடி முடித்தேன். எனக்கு ஒரு பதில் கிடைச்சது. எனக்கு ஒரு ஆனந்த சந்தோஷம் வந்தது. நான் கண்ணை திறந்து பார்த்தப்போ எனக்கு முன்ன நின்ற ஜனங்கள்லாம் கண்ணீரோடு ஜெபித்தார்கள். அநேகர் அழுது ஒப்பு கொடுத்தார்கள். அவர் சொன்ன வார்த்தை அநேகருக்கு தொட்டது. அதே சமயம் அவர் கூப்பிடும் போதே சொன்னார், விசுவாசிகள் அனைவரும் முன்ன வாங்கன்னு. ஆனால் அதே சமயம் கடின இருதயம் உள்ள அநேகர் தூரத்தில் நின்று வேடிக்கை பார்க்கிறதை என் கண் கண்டது, என் உள்ளம் கண்டது. அநேகர் தூரத்தில் நின்று, ஏன்னா கூட்டம் அவிசுவாசிகளுக்கு அல்ல. பெந்தேகோஸ்தே மாநாடு நடக்கிறதெல்லாம் விசுவாசிகள். உண்மையிலே நான் சொல்றேன், நான் மட்டும் கீழே உட்கார்ந்துருந்தேன்னா ஸ்டேஜ் முன்ன போய் நின்றுப்பேன். நான் ஆண்டவர் ஆராதிக்கிறது முன்ன போய் நின்று வசனத்தை வாங்கியிருப்பேன். ஆனால் நிறைய இருதயங்கள் திரும்ப கூப்பிட்டாரு. நான் கண்ணை திறந்து பார்க்கல. விசுவாசி வா, மூப்பர்கள் வா, டீக்கன்மார் வா, செக்ரட்டரி வா, திரும்ப சொல்றாரு. நான் கூப்பிடுறது அவிசுவாசி அல்ல, விசுவாசிய எல்லாரும் வான்னு கூப்பிட்டார். கீழே ஆங்காங்க நின்ன வாலண்டியர்ஸ், நின்ன பாஸ்டர்ஸ் கூட ஃப்ரண்ட்ல வந்து நின்னாங்க. ஆனால் அநேகர் விசுவாசிகள் தூரத்தில் நின்று கைகட்டி வேடிக்கை பார்க்கிறத பார்த்தபோ என் உள்ளத்தில் ஆண்டவர் தந்தார், இருதய கடினங்களை பார். இதான் இருதய கடினங்கள். என் உள்ளத்தில் கர்த்தர் உணர்த்தினார். இருதய கடினங்கள் ஏன் தெரியுமா? நம்மெல்லாம் பெரிய பரிசுத்தவான் நினைப்பு நிறைய இருக்கு. நம்ம பெரிய பரிசுத்தவான், நம்ம போய் முன்ன போய் ஜோமனவா, நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறது. நான் ஒன்று சொல்லட்டுமா? முன்ன ஓடுவதில் ஆண்டுடைய வார்த்தை கிடைக்குமா? அதுக்கு உருண்டு புரண்டா வார்த்தை கிடைக்குமா? பொருள் ஆயத்தமா இருக்கணும். இந்த குப்பை அள்ளி தலையில போட்ட வார்த்தை கிடைக்குமா? அள்ளி போட ஆயத்தமா இருக்கணும். இந்த சாம்பல கடந்தா கர்த்தருடைய வார்த்தை கிடைக்குமா? சாம்பல கடக்க ஆயத்தமா இருக்கணும். இந்த நெருப்பு சூளையை தாண்டினாதான் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்குமா? நெருப்பு சூளையை தாண்ட ஆயத்தமா இருக்கணும். இந்த யோர்தான கடந்தாதான் எனக்கு அபிஷேகம் கிடைக்குமானா யோர்தான கடக்க ஆயத்தமாகணும். இந்த எலியாவை பிரிந்தாதான் அபிஷேகம் கிடைக்குமானா பிரிய ஆயத்தமா இருக்கணும். ஏய், வனாந்திரத்தில் அலைஞ்சாதான் சிங்காசனம் கிடைக்குமானா வனாந்திரத்தில் அலைய ஆயத்தமா இருக்கணும். ஆமே, கற்பத்திலேயே அபிஷேகத்தால நிரப்பப்பட கர்த்தருக்கு சித்தமானா கற்பத்திலையும் அபிஷேகத்தில் நிரம்ப யோவான் ஆயத்தமா இருந்தான். எந்த நிலையிலையும் அவர் புடமிட நான் ஆயத்தமா இருப்பேன். நானா என்னை கொண்டு கிரியை செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார்.
ஹல்லேலூயா. சிலரை கர்த்தர் அக்கினி சூளைக்குள்ள புடமிட்டா, சிலரை தண்ணிக்குள்ள வச்சு புடமிட்டா. யோசேப்பை கர்த்தருடைய வசனம் இரும்பு கம்பினால புடமிட்டா. அவன் பிராணன் இரும்புல அடைபட்டு இருந்தது. அவனுக்கு தெரியும் தரிசனம் நிறைவேற நான் இன்னும் ஆழத்துக்கு சொல்லுவேன். தரிசனம் நிறைவேற, திட்டம் நிறைவேற இன்னும் ஆழத்துக்கு போவேன். தேவனுக்காய் ஓடின பாத்திரங்கள், தேவனுக்காய் பிரகாசித்த பாத்திரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு சரித்திரத்தை வாசித்தேன், எனக்கு ஆச்சரியமா இருந்தது. திங்கட்கிழமை காலையில் ஸ்கூலில் எனக்கு ஜோம் பண்ணுறதுக்கும் பேசுறதுக்கும் கூப்பிட்டுருந்தேன். அப்போது நான் சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லி ஜோம் பண்ணும்போ என் உள்ளத்தில் ஒரு கேள்வி வந்தது. இயேசு கிறிஸ்து காலத்தில் அவர் எப்படி படிச்சிருப்பார்னு ஒரு கேள்வி வந்தது. அப்போ நான் உட்காந்து தேடி எடுத்தேன். அப்போ யூதர்கள் அவங்களுக்கு 3 விதமான 4 விதமான பள்ளிகள் இருந்தது. பெத் சஃபேர் ஒரு பள்ளி இருந்துச்சு, 5 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும். அந்த வயசில் நியாயப்பிரமாண புஸ்தகம் ஆதியாகமம் டு உபாகம் வரைக்கும் படிக்க சொல்லி கொடுப்பாங்க, படிக்க சொல்லி கொடுப்பாங்க. ஆமே, படிக்கவும் எழுதவும் சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து இன்னொரு ஸ்கூல் இருக்குது. அது என்ன ஸ்கூல் அப்படின்னா, நான் அதையும் சொல்றேன். கர்த்தர் நல்லவர், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பெத் தால்மூத் அப்படின்னு ஸ்கூல் இருக்கு. பெத் தால்மூத். அந்த ஸ்கூல் என்ன தெரியுமா, 11 வயசுலேருந்து 13 வயசு வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் அர்த்தத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், அர்த்தத்தை சொல்லிக் கொடுப்பாங்க அந்த வயசுல. அடுத்து பெத் மிட்ராஸ்னு ஸ்கூல் இருக்கு. இது என்ன ஸ்கூல் அப்படின்னா ஒரு 13லேருந்து 15 வயசு வரைக்கும். இதுல இந்த நியாயப்பிரமாணத்தை மற்றவங்களுக்கு எப்படி போதிக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுப்பாங்க. இது கண்டிப்பா எல்லா யூத பிள்ளைகளும் இந்த 15 வயசு வரைக்கும் படிச்சே ஆகணும், இது கட்டாயம். இப்ப 15 வயசுல அடுத்தவங்களுக்கு எப்படி நியாயப்பிரமாணத்தை சொல்லிக் கொடுக்கணுங்கிறது வரைக்கும் படிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு விருப்பப்பட்டா, ஆசைப்பட்டா, வாஞ்சித்தா, நானும் இந்த வேதத்தை சுமக்கணும் நினைச்சா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு 15 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் ரபிகள்னு சொல்ற போதகர்களுக்கு கீழே அடங்கி இருந்து கீழ்ப்படிந்து இருந்து அவங்ககிட்ட கற்றுக்கொள்ளணும். அப்படி கற்றுக்கொண்டவங்களை 30 வயசுல ஒரு கிராஜுவேஷன் கொடுத்து அனுப்புவாங்க. அவங்களுக்கு ஒரு சிறந்த வஸ்திரம், அவங்களை அடையாளப்படுத்தி அனுப்புவாங்க. அவர் அப்படி அடையாளப்படுத்தப்பட்டு அனுப்பப்பட்டவனை அந்த ஊர் சொல்லும் ரபி அப்படின்னு. 30 வயசுல ரபியா மாறிடுவா. அவரை ரபி, போதகர் அப்படின்னு. இப்போ நான் வாசித்தேன், இயேசுவை பல இடத்துல யூதர்கள் ரபி என்று கூப்பிட்டாங்க, ரபின்னு கூப்பிட்டாங்க. என் உள்ளம் பயங்கர. நான் ஸ்கூலில் அது ரொம்ப ரொம்ப ஜாலியாக பேசினேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, நிறைய பேசினேன் அதில். ஆமே, ரபின்னு கூப்பிட்டாங்க. 25 வருஷம் 5 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் தன்னை அடக்கி ஒடுக்கி மனுஷன்ட்ட கற்றுக்கிட்டார் ஆண்டவர். ராஜாதி ராஜா, எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கல. அதனால தான் 12 வயசுல நியாயப்பிரமாணத்துக்கு அர்த்தத்தை கொண்டு பேசிட்டு இருந்தாரு. ஏன்னா 12 வயசுல நியாயப்பிரமாணத்துக்கான அர்த்தத்தை சொல்லி கொடுத்துருவாங்க. இயேசு பேச ஆரம்பித்தான். ஆனா இயேசு அதோடு நிப்பாட்டல. ரபிகளுக்கு கீழே அடங்கி இருந்தா, பெற்றோர்களுக்கு கீழே அடங்கி இருந்தா. ரபிகள் 15 வருஷம் ரபி என்ன சொல்றாரோ அது அப்படியே தான் வாழ்க்கையில செய்தான். அடுத்த 3.5 வருஷம் உலகத்தை கலக்கினார். அடுத்த 3.5 வருஷம் உலகத்துக்கு சாட்சியா இருந்தாரு. நான் சொல்றேன், ரபிக்கு என்ன தெரியவா போகுது? இவர் தான் இயேசு, இவர் தான் மீட்பர், இவர் தான். யாருக்கு தெரியாது? அவர் கொட்டிருப்பார், அடிச்சிருப்பார், கடிந்து கொண்டிருப்பார், திட்டிருப்பார், எல்லாம் நடந்திருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அவர் வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலை இருந்தது. யோசேப்பு மரித்து போனான். அதனால குடும்பத்தை பார்க்கணும், வேலை செய்யணும், வீட்டில் பார்க்கணும், ரபிகளுக்கு அடங்கி இருக்கணும். எல்லா இடத்திலையும் கொட்டப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். தச்சருடைய பையன் தானே, அப்ப எல்லாராலையும் புறக்கணிப்பு வந்துச்சு. ஆனா அதெல்லாம் சகித்து 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 தான் தோலை
அதுக்கெல்லாம் விட்டு கொடுத்ததுனால அடுத்த 3.5 வருஷம் தேசம் எங்கும் அவர் கால் பதித்த இடத்துல அற்புதம், அவர் கால் வச்ச இடத்துல மகிமை, அவர் கால் வச்ச இடத்துல கிருபை, அவர் கால் வச்ச இடத்துல அனுக்கிரகங்கள். அதனாலதான் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளல. இவர் நம்மகிட்ட படிச்சவராக்கும், நம்ம ஸ்கூல்ல படிச்சவராக்கும், இவர் சொல்லி நம்ம கேட்கவா, இவர் என்ன பெரிய இவரானு அவரை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் உங்களுக்கு எனக்கும் இயேசு ஒரு சவாலாய் வாழ்ந்தார். 25 வருஷங்கள் தன் தோலை சுமைக்கு ஒப்பு கொடுத்தார். 25 வருஷங்கள் கீழ்ப்படிதல் என்கிற சுமைக்கு தன் தோலை ஒப்பு கொடுத்தார். அடுத்த 3.5 வருஷம் பிதாவின் சித்தத்திற்கு தன்னை கீழ்ப்படுத்தினார். சிலுவை வரைக்கும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினாவரை எல்லா நாமத்துக்கும் மேலாய் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால் முடங்கத்தக்கதாக உயர்த்தினார். என் கீழ்ப்படிதல் எங்க இருக்கோ, என் தோல் கீழ்ப்படிதலுக்கு இடம் கொடுக்குமானா, ஆமே வருஷங்கள் போகலாம், மாசங்கள் போகலாம், நாட்கள் போகலாம், ஒரு நாள் வரும் அன்னைக்கு ஆண்டவர் ஜாதிகளுக்கு நடுவ நிறுத்துவார், கோத்திரங்களுக்கு நடுவ நிறுத்துவார். நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அநேகரை பலப்படுத்தும். ஏன் நம்ம குடும்பத்திற்கு நம்மை ஒரு தீர்க்கதரிசியாய் ஆண்டவர் நிறுத்துவார். அல்லேலூயா. கீழ்ப்படிதல். நான் அந்த பிள்ளைங்கிட்ட அப்படிதான் சொன்னேன். இயேசு கிறிஸ்து 25 வருஷம் கீழ்ப்படிஞ்சாரா? 25 வருஷம் படிச்சிருக்கிறார். படிப்பு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. 5 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் படிச்சிருக்கிறாரு. 3.5 வருஷம் தேசத்துக்கே சாட்சி. இன்னைக்கு நமக்காய் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் தன்னை கீழ்ப்படி ஒப்பு கொடுத்தார். இயேசு எந்த இடத்துலையுமே நான் தேவகுமாரன், நான் தேவனுடைய பிள்ளை அதெல்லாம் காட்டிக்கல, அதெல்லாம் சொல்லிட்டுன்னு தெரியலை. ஒரே ஒரு இடத்துல தான் சொன்னார் தன் பெற்றோர்கிட்ட, என் பிதாவுக்கு அடுத்த காரியத்தில் இருக்க வேண்டாமான்னு. நான் நினைக்கிறேன் மண்டையில் ஒரு போட்டு கூட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சொல்லிப்பட்டு என்ன செய், ஃபஸ்ட்டு ஸ்கூலை முடி, அப்புறம் என்ன செய்யலாம் பார்க்கலாம், தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் அண்ணலிருந்து இயேசு எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். அப்படின்னா தவறு வராமல் இல்லை, ஒரு மனுஷனாக வாழ்ந்தார். இப்போ புறக்கணிப்பு இருந்துச்சு. அவர் வளர்ந்த பிறவே அவ்வளோ புறக்கணிப்புனா சின்ன வயசில் எவ்வளோ இருக்கும் சொல்லவா வேணும். அவ்வளோ புறக்கணிப்புகள் நடுவில் இயேசு கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. வார்த்தை வேணும்னா என்ன வேணுங்க செய்யலாம், வசனம் வேணும்னா என்ன வேணுங்க செய்யலாம், கர்த்தருக்காக எதை வேணாலும் செய்யலாம். இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு பைபிள் கீழே விழுந்துருச்சு. அப்போ முன்னே இருந்த சில பாஸ்டர் மாதிரி எழும்பி ஓடும்போ ஒருத்தர் வேகமாக ஓடி இந்த பைபிள் எடுத்து மேலே வச்சார். யார் தெரியுமா? நேற்று ஆராதனை நடத்தும்படி கோயம்புத்தூர்லேருந்து அழைக்கப்பட்ட தேவ மனுஷனாக்கும் ஓடி இப்போ இந்த பைபிளை தூக்கி வச்சார். அவ்வளோ தாழ்மையாக ஓடினார். என் உள்ளமெல்லாம் படபடத்தது. ஏன்னா அவர் வந்தது ஊழியத்துக்கு, அவருக்கு விஐபி சீட்டில் கொடுத்துருக்குறாங்க, அவர் பாடு உட்காரலாம். ஆனால் ஒரு வார்த்தைக்காக தன்னை நோக்கி வார்த்தை வருதுன்னு ஒருத்தன் புரிஞ்சிட்டான்னா அவனால் இருக்கிற இடத்துல உட்காரவே முடியாது. தன்னை நோக்கி வசனம் வருதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவனால் எதை வேணாலும் செய்ய அவன் ஆயத்தமாயிருவான். ஏன்னா வார்த்தை வருது, என்ன வேணுங்க செய்யலாம், வார்த்தை வருது, எதை வேணாலும் பண்ணலாம். வார்த்தைக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? எனக்கு வார்த்தை வேணும், நான் சுமக்கணும், இதற்காக நான் என்னவும் செய்வேன். இதுதாங்க வைராக்கியம், இதுதாங்க வைராக்கியம். வேஷம் வேற, வைராக்கியம் வேற. வைராக்கியம் பெற்றுக்கொள்ள வழி இருக்கா? இறங்கிடணும். நான் சொல்லட்டுமா, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தாரேன். சபைக்கு வர்றீங்க, இன்னைக்கு ஏதோ கஷ்டத்தோடு வந்தீங்க, கவலையோடு வந்தீங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் ஆராதனை வித்தியாசமாக மாறுதா, ஜெபம் வித்தியாசமாக மாறுதா, என்ன சொல்லி ஜோமன்னு தெரியுமா? எனக்குன்னு வச்சதை என் மேலே ஊத்திருங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். நான் வந்த நிலை வேற, ஆனால் எனக்குன்னு வச்சதை என் தலையில் ஊத்தன ஆண்டவரே, எனக்குன்னு வச்சதை எனக்கு தந்திரன்னு ஆண்டவரேன்னு ஜோம் பண்ணணும். ஜோமண்ண ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் வசனம் நமக்கு நேரம் வரும். எல்லாம் நம்மளை தொடுன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று நம்மளை தொடும். சில நேரம் பாட்டு தொடும், ஆராதனை தொடும், வசனம் தொடும், என் கடைசி ஜெபம் கூட தொடும், ஏதோ ஒன்று தொடும். வாஞ்சிக்கிறவனுக்காக இன்னைக்கு எதையாவது வாங்கணும்னு நினைச்சா நம்மளை தொட கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அந்த வாஞ்சையோடு ஒரே ஒரு வசனத்தை வாசித்து
நம்ம ஜெபிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 4:34. கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் மேலும் படும்படியாக குப்பர படுத்து கொண்டா. பிள்ளையின் உடல் சொல்லுங்க, பிள்ளையின் உடல். எலிசா உள்ள போய் தன் வாய் பிள்ளையின் வாயோட, தன் கண்கள் பிள்ளையின் கண்கள் மேல, தன்னுடைய கைகள் பிள்ளையின் கை மேல, இப்ப குப்பர முழு வெயிட்டோட குப்பர கிடக்கிறான். எலிசாவின் இருதயத்துக்குள் இருந்த அனல், எலிசாவின் உள்ளத்துக்குள்ள மறைஞ்சு கிடந்த அனல், எலிசாவுக்குள்ள மறைஞ்சு கிடக்கிற இரட்டிப்பான அக்கினி பிள்ளைக்குள்ள டிராவல் ஆகுது. கண்கள் வழியாய் கண்களுக்குள்ள, வாய் வழியாய் வாய்க்குள்ள, கைகள் வழியாய் கைக்குள்ள, இருதயத்தின் வழியாய் இருதயத்துக்குள்ள அனல் கொள்ள ஆரம்பித்தது. பிள்ளையின் உடல் அனல் கொள்ள ஆரம்பித்தது. நீங்க விரும்பினா பரிசுத்தாவின் கண்கள் உங்கள் கண்களோடு, நீங்கள் விரும்பினா பரிசுத்தாவின் கைகள் உங்கள் கைகளோடு, நீங்கள் விரும்பினா பரிசுத்தாவின் வாய் உங்கள் வாயோடு, நீங்கள் விரும்பினா பரிசுத்தாவின் இருதயம் உங்கள் இருதயத்தோடு. ஒரு அனல் இறங்கி வருது, ஒரு அனல் இறங்கி வருது, ஒரு அனல் இறங்கி வருது, ஒரு பயங்கரமான அனல், ஒரு பரிசுத்தாவின் அனல். உடமனமா ஆதரகத்துடா ஆவுடமனகத்தேரே. ஒரு அனல், ஒரு அனல், ஒரு அனல். ராபா சந்தேரே ரிக்கமானதரா. செத்து போன வாழ்க்கை இப்ப உயிர் பெறுது, உயிர் பெறுது, உயிர் பெறுது. ராபாலஹதரா. எலிசாவுக்குள்ள இருந்து ஒரு அனல் புறப்பட்டது போல பரிசுத்தாவின் கையிலிருந்து ஒரு அனல் என் கைக்குள்ள, பரிசுத்தாவின் கண்ணிலிருந்து ஒரு அனல் என் கண்ணுக்குள்ள, பரிசுத்தாவின் வாயில் இருந்த ஒரு அனல் என் வாயுக்குள்ள, பரிசுத்தாவின் இருதயத்துக்குள் இருக்கிற அனல் என் இருதயத்துக்குள்ள. ஆதரமானமா அவுடமானஹதுடா ருலேவாலஹதரே ஆதரகதுடாதரா. அனல், அனல், பரிசுத்தாவின் அனல் இந்த பகல் வேளையிலே ஒட்டட்டும், ஒட்டட்டும். என் சரீரத்தோடு ஆண்டவருடைய அனல் ஒட்டுவதாக. காவானஹதரா ஔடமானதரா ஆதரகதுடா ஆதராதரா ரேவலவ சந்தேலே ரிக்கமானஹதரா ஆதரகதுடா. ஏ கேளு ஆண்டவரே, உம்முடைய கண் என் கண்ணோடு, ஆண்டவரே உம்முடைய வாய் என் வாயோடு, ஆண்டவரே உம்முடைய கை என் கையோடு, ஆண்டவரே உம்முடைய இருதயம் என் இருதயத்தோடு ஒட்டட்டும், ஒட்டட்டும், ஒட்டட்டும். இன்னைக்கு ஒரு அனல், இன்னைக்கு ஒரு அனல். ஆதரமா ஔடமானதரா ஆதரகதுடா. என் பார்வையில அனல், என் பேச்சில அனல், என் கிரியையில அனல், என் இருதயத்தில் அனல் இந்த பகல் பரவுவதாக. நல்ல கைதட்டி கத்தரை துதிக்கணும். சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்கெல்லாம் நல்ல கத்தரை துதிக்கணும், நல்ல கத்தரை துதிக்கணும். அனலை வாங்கிரு. இனி இருக்கிற இடத்துல அபிஷேகம் வழிவதாக. ஷபலஹதரா அதரகதுடா. நான் இருக்கிற இடத்துல மகிமை வெளிப்படுவதாக. சில அடைப்புகளை கர்த்தர் திறக்கிறார், சில அடைப்புகளை கர்த்தர் உடைக்கிறார். நிரம்பி வழிய விடாத, என் பாத்திரத்தை நிரம்ப விடாத சில கீழ்ப்படியாமைகளை கர்த்தர் உடைக்கிறார், கர்த்தர் உடைக்கிறார். என் பாத்திரம் நிரம்ப கூடாத சூழ்நிலைகள் மாற்றப்படுவதாக. என் பாத்திரத்துக்குள்ளிருந்து மகிமை இனி புறப்படுவதாக, புறப்படுவதாக, புறப்படுவதாக. ஓ ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமா
ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமா. எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? ஹalleluya. ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. என் தோலை கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என் தோலை கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. எங்களுக்கு பெரிய உதாரணம் இயேசு. அவர் கீழ்ப்படிந்தாரே. சொல்லுங்க, என் தோலை கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீர் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வழியில நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் இருதயத்தை உம்முடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். பக்தி வேஷம் அல்ல, மகிமையின் பலன், மகிமையின் பலன். இனி வேஷம் அல்ல, மகிமையின் பலத்தில். இனி வேஷத்தில் அல்ல, பலத்தில் நிற்க ஆண்டவர் கிருபைத்தார். இன்னைக்கு ஒரு மகிமையான அபிஷேகத்தை எங்க மேல ஊத்தி இருக்கிறீங்களே, எங்க மேல வச்சிருக்கிறீங்களே. அபிஷேகம் நிரம்பி வழியட்டும். இனி அபிஷேகம் பலன் செய்யட்டும்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே நன்றி. நீங்கள் நடுவில் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். மகிமையா கிரியை செய்கிறீங்கப்பா. இன்னைக்கு நீங்கள் மகிமையா எழுந்தல் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனல் மூட்டுகிற ஆவியானவர் எங்கள் நடுவில் இறங்கி வந்து செத்த நிலையை உயிர்ப்பித்து ஆவிக்குரிய வாழ்விலையும் ஒரு படி எங்களை பலப்படுத்தி எங்களை நிரப்பினதுக்காக நன்றி. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மேலே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க, முதியவங்க எல்லாரையும் ஆசீர்வதியும். எல்லாருமே கிருபை அமரட்டும். குடும்பங்கள் மேலே நன்மைகள் அமரட்டும். வியாதிகள் பலவீனங்கள் மாறட்டும். இனி செத்த நிலை அல்ல. இனி உம்முடைய பிள்ளைகள் பிரசனத்தில் நடக்கட்டும், பிரசனத்தில் நடக்கட்டும், அபிஷேகத்தில் நடக்கட்டும், தப்பி ஓடட்டும். கிருபைத்தாரும். தூர தேசங்களில், வெளி மாவட்டங்களில், மாநிலங்களில் தங்கி வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். வியாதிகள் பலவீனங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். தேசத்தை பாதுகாத்துக்கொள்ளும். சமாதானம் உண்டாகட்டும். தொடர்ந்து நடக்கிற ஜபங்களை ஆசீர்வதியும். ஜபங்களில் தேவ பிரசன்னம் இருக்கட்டும். தடைகள் மாறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. என் ஆத்துமாவே முழுமே நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்பின் ஐக்கியம் சந்தோஷம் வழிநடத்தலும் இப்போது எப்போது சதா காலம்